அனைவர்ஸ் இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ரஜினி நடித்து 25 நாட்கள் ஓடிய 5 படங்கள் அப்படிங்கிற வருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து எத்தனையோ படங்கள் நல்ல வெற்றி பெற்றிருந்தாலும், அவர் நடித்து சில படங்கள் மிக குறைந்த நாட்களும் ஓடியிருக்கின்றன. அந்த படங்களை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம். ரஜினி நல்ல மார்க்கெட்டில் இருந்த பொழுதே இந்த படங்கள் 25 நாட்கள் ஓடியிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. முதலில் 1978 வெளிவந்த படம் என் கேள்விக்கு என்ன பதில். பழைய இயக்குனர் டி. மாதவன் இயக்கிய படம். ரஜினி, ஸ்ரீபிரியா, விஜயகுமார் மற்றும் பலர் நடித்த படம். இந்த படம் எல்லா இடங்களிலும் 25 நாட்களுக்கு கீழே தான் ஓடியது. அடுத்த 1978 வெளிவந்த படம் பாவத்தின் சம்பளம். துரை இயக்கிய படம். ரஜினிகாந்த், பிரமுலா, முத்துராமன் மற்றும் பலர் நடித்த படம். இந்த படமும் 25 நாட்களுக்கு கீழே தான் ஓடியது. அடுத்து 1978 சதுரங்கம். இந்த படமும் துரை இயக்கிய படம். ரஜினி, பிரமுலா, ஸ்ரீகாந்த் மற்றும் பலர் நடித்த படம். இந்த படம் மிக மோசமாக பல இடங்களில் 2 வாரங்களில் எடுக்கப்பட்டு விட்டது. அடுத்து 1978 வெளிவந்த படம் இறைவன் கொடுத்த வரம். ரஜினிகாந்த், சுமித்ரா, விஜயகாந்த் மற்றும் பலர் நடித்த படம். பழைய இயக்குனர் ஏ. பீம்சிங் இயக்கிய படம். இந்த படம் எல்லா இடங்களிலும் 25 நாட்களுக்கு கீழே ஓடி எடுக்கப்பட்டு விட்டன. அடுத்து 1991 வெளிவந்த படம் நாட்டுக்கு ஒரு நல்லவன். ரஜினிகாந்த், ஜுகி சால்வா மற்றும் பலர் நடித்த படம். கன்னட இயக்குனரும் நடிகருமான வி. ரவிச்சந்திரன் இயக்கிய படம். இவரே தயாரித்த படமும் கூட. இவர் கன்னடத்தில் முன்னணி நடிகராக இருந்தார். இந்த படம் ரஜினிகாந்த் மிக உச்ச நிலையில் இருந்த பொழுது மிக குறைவான நாட்கள் ஓடி மோசமான சாதனையை ஏற்படுத்தியது. எல்லா இடங்களிலும் 25 நாட்களுக்கு கீழே தான் ஓடியது. நிறைய பணம் செலவு செய்து எடுத்த படம். எதிர்பாராமல் தோல்வியடைந்த படமும் கூட. இதற்கு முன்பு இதே ரவிச்சந்திரன் ரஜினியை வைத்து தயாரித்த படம்தான் படிக்காதவன். இந்த படம் அந்த நேரம் வெள்ளி விழா ஓடி நல்ல சாதனை ஏற்படுத்தி நல்ல வசூல் பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக இந்த 5 படங்களும் ரஜினி நடிப்பில் வெளிவந்து 25 நாட்களுக்குள் ஓடிய படங்களாகும். சரி வியூவர்ஸ், இந்த கன்னடத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கன்னட சந்திக்கிறேன். நன்றி.